எப்பா ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சி நமக்கு ஏற்ற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டை மாற்றிட்டாங்க. கோடான கோடி நன்றிகள் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயம் பக்குன்னு அந்த கடைசி நேரத்தில் என்ன தான் படிச்சுட்டு போய் டிஎன்பிஎஸ்சி ஹாலில் உட்காந்தாலும், எக்ஸாம் ஹாலில் உட்காந்தாலும், கடைசி நேரத்தில் அந்த அரை மணி நேரத்தில் ஐயோ அந்த ஏஎல்லாம் கூட்டி ஒரு பக்கெட்டு போடு, பிஎல்லாம் கூட்டி ஒரு பக்கெட்டு போடு, ஐயோ கால்குலேஷன்ஸ் தப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்பு கேட்டு கடைசி நேரத்தில் ஐயோ முடிக்க முடியாதுன்னு ஒரு ஹரிபரியாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓஎம்ஆர் சீட்டு கொஞ்சம் சிம்பிளாக நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதற்கான அப்டேஷன் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போய் படித்ததை எழுதியும் கூட அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் கூட்டி என்னதான் நான் கணக்கில் புலியாக இருந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் அந்த புலியெல்லாம் கழுதையாக மாறிடுச்சுப்பா அப்படிங்கிற ரோதனையில் நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் எத்தனை ஏ குறிச்சிருக்கீங்க, எத்தனை பி குறிச்சிருக்கீங்க, எத்தனை சி குறிச்சிருக்கீங்க, எத்தனை டி குறிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எத்தனை கேள்வி உங்களுக்கு தெரியாதுன்னு ஈ குறிச்சிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் கூட்டி பார்த்து ரோல் இந்த காலமில் இருந்து எல்லாம் கூட்டி பார்த்தா எனக்கு கணக்கு கரெக்டாக வரணும், கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அதெல்லாம் வேண்டாங்க, அந்த மாதிரி கூட்டி தேவையில்லை, நாங்கள் வந்து சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்போம் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி புது ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து அப்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அப்டேஷன் வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்கது. சரி ஓகே, வாங்க என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். புதுசாக நியூக்கே பார்ப்போம். எப்போது போல் இருக்கிற அப்டேஷன் தான், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்துருவோம். புது மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறதுனால அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? பொதுவாக அந்த ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேண்டிடேட் நேம் ஆகட்டும், ரிஜிஸ்டர் நம்பர் ஆகட்டும், சப்ஜெக்ட் ஆகட்டும், சென்ட்ரல், இந்த உங்களுடைய சென்ட்ரல் வேல்யூ அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க, எழுதி போட்டுருவாங்க, அதை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாத இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் செட் இருக்குது பார்த்தீங்களா, கொஸ்டின் புக்லெட்டு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் வந்து இதை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்போ கொஸ்டின் ஒவ்வொரு புக்லெட்லேயுமே ரைட் கார்னரில் டாப்பில் ஒரு கொஸ்டின் புக்லெட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இப்போ 1னா 1 ஷேர் பண்ண போகிறீங்க, 2னா 2, இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே ஷேர் பண்ணணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், புது மாணவர்களுக்கு சொல்லிடலாம். அதே நேரத்தில் இதில் வேறு என்ன அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இங்கே கையொப்பம் இடணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவீங்க. எல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். மொத்தம் 200 கேள்வி வேணால் 200 கேள்வி ஷேர் பண்ணணும். இதில் அந்த கடைசியில் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மட்டும்தான் இப்போதைக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன சார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடற்கூறிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா, அதாவது எல்லா கொஸ்டினுக்கும் அட்டன் பண்ணிட்டீங்களா, ஆமுன்னா ஆம் கொடுக்க போகிறீங்க, இல்லைன்னா இல்லை கொடுக்க போகிறீங்க. மேக்ஸிமம் எல்லாரும் ஆமு தான் கொடுப்பீங்க, இதை மட்டும் ஆமுன்னு கொடுத்துருங்க. ஒருவேளை இல்லை என்றால் எத்தனை கேள்வியை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலை, ஒருவேளை ஏதாவது அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா எத்தனை அட்டன் பண்ணலை அப்படிங்கிற மட்டும் நம்பர் போட்டுருங்க. இப்போ நான் வந்து 198 கேள்வி வந்து டிக் பண்ணிட்டேன், 2 கேள்வி நான் வந்து டிக் பண்ணலை அப்படின்னா, அதாவது டிக் பண்ணுறதுனா அது ஷேடே பண்ணாமல் இருக்கிறது எதுவோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். நல்லா கிளியராக புரிஞ்சுக்குங்க. கருமையாக்கப்படாத வினாக்கள், உங்களுக்கு எத்தனை கேள்வி தெரியாதுன்னு கேட்கலவங்க. ஃபஸ்ட்டு நிறையா இதில் ஈலாம் கொடுத்துருப்பீங்க, ஈனா உங்களுக்கு தெரியலேன்னு ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதில் ஈ கூட கொடுக்காம ஏபிசிடி எதுவுமே ஃபில் பண்ணாமல் சில இது வச்சுருப்பீங்க இல்லையா, வச்சுருக்க மாட்டீங்க, ஒருவேளை வச்சுருந்தா அது எத்தனைன்னு கேட்குறாங்க. இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. போன வாட்டி என்னடானா ஏல இருக்கிறதெல்லாம் கூட்டி போடு, பியில் இருக்கிறதெல்லாம் கூட்டி போடு, காலம் இங்கிட்டு எல்லா பக்கட்டும் எனக்கு கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொன்னவங்க இப்போ தயவு செஞ்சு இதை மட்டும் அது கரெக்டாக பண்ணிடுங்கப்பா, கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். மற்றபடி போன வாட்டிலாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து அது இன்ஸ்ட்ரக்ஷனை பெருசாக இருப்பாங்க. இப்போ சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, எப்படி ஷேர் பண்ணணும், கரெக்டாக ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணணும், கருமை நிற பிளாக் பென் மார்க் பென் தான் யூஸ் பண்ணணும், பிளாக் பென் இருக்குது பார்த்தீங்களா, பால் பாயிண்ட் பென் சொல்லுவாங்க, அதுதான் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதுதான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான முறையில் கொடுத்ததுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு மாணவர்கள் சார்பாக, நம்ம கேஸ்கீம் அகாடமி சார்பாக ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். இதே போல் அப்பப்போ எங்களுக்கு எளிமையான முறையில் அப்பப்போ அப்டேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குரூப் 4 வந்து வரப்போது எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம மாணவர்களும் வந்து டெஸ்ட் பேட்ச் கேட்டிங்க, டெஸ்ட் பேட்ச்லாம் ரெடி ஆயிருச்சுங்க.
நாளைக்கு பக்காவான முறையில் உங்களுக்கு அதுக்கான இது வந்துடும். அதாவது உங்களுக்கு எப்படி வரும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். வீடு தேடி ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு அனுப்ப போகிறோம். ஓஎம்ஆர் ஷீட்டு ப்ளஸ் கொஸ்டின் செட் அனுப்ப போகிறோம். இது வந்து புதிய மாணவர்களுக்கும் சரி, பழைய மாணவர்களுக்கும் சரி, டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் வீடியோ கிளாஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. பக்காவான முறையில் உங்கள்கிட்ட வந்து ஒரு கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா? ஏன்னா அது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து சேர்த்தா தானே நீங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அதனால் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்துடும். ரொம்பலாம் பெருசாலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சோடைய டீட்டெயில் வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அதாவது தனி ஒருவன் டெஸ்ட் பேட்ச் நான் ஒரு ஆள் தானே ஃபாலோ பண்ணுறேன், அதனால தான் தனி ஒருவன். சரிங்களா? இந்த தனி ஒருவன் டெஸ்ட் பேட்சில் 25+ டெஸ்ட்ஸ் இருக்கும். 5000 கேள்விகளுக்கு மேலே இருக்கும். 3 மந்த் டூரேஷன். குரூப் 4க்கான பேட்ச் தான். டெஸ்ட்டு மட்டும் நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் சார், ஆல்ரெடி நான் பக்காவாக இருக்கேன், டெஸ்ட்டு மட்டும் தான் வேணும்னா டெஸ்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் புது ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் கிளாஸும் ப்ளஸ் டெஸ்ட்டும் வேணும்னா டெஸ்ட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல்லேருந்து எல்லாம் நான் உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். இந்த டெஸ்ட்டு வந்து முழுக்க ஓஎம்ஆர் ஷீட்டோட உங்கள் வீட்டு தேடி வரும். ஃபஸ்ட் ஸ்டேஜ் நம்பர் 1ல் மொத்தம் 10 டெஸ்ட்டு. அந்த 10 டெஸ்ட்டுக்கான வீடியோக்கள், அந்த 10 டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி, அந்த 10 டெஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு நான் அப்டேஷன் பண்ணிடுறேன். அதனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருங்க. இத்தனை நாள் வந்து பக்காவாக பிளான் போட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரே ஆள் ஃபாலோ பண்ணுறதுனால தான் செதுக்க லேட் ஆகிடுச்சு. மற்றபடி உங்களுக்கு இதில் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் எது இம்பார்ட்டனோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. எதுலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்களோ, இப்போ பொது தமிழ்னு எடுத்துக்கிட்டால் பொது தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதில் சொல்லகராதி எளிமையான முறையில் மார்க் எடுத்துடலாம். அப்போ சொல்லகராதியை முதல்ல இந்த ஸ்டேஜ் நம்பர் 1ல் முடிச்சிடுவோம். சொல்லகராதியை ஃபுல்லாக முடிச்சிடுவோம். யூனிட் நம்பர் 2 பொது தமிழில் இருக்கக்கூடிய சொல்லகராதி ஃபுல்லாக முடிச்சிருவோம் இந்த 10 டெஸ்ட்டில். ஸோ அதனால் ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும். ஒவ்வொரு வைக்கக்கூடிய டெஸ்ட்லையுமே திருக்குறள் 4 மொத்தம் 20 அதிகாரங்கள் இருக்குது இல்லையா? அந்த 4 இருக்குது. வெறும் டெஸ்ட் மட்டும்னா அதுக்கான போர்ஷன் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிடுவோம். நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதும். இந்த சைடு இந்தியன் கான்ஸ்டியூஷன் மொத்தம் 16-17 வீடியோ, அது மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு பக்காவான முறையில் கொடுத்துருவாங்க. அப்புறம் தமிழக வரலாறு, இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் மேக்ஸ். கிட்டத்தட்ட இந்த 10 டெஸ்ட்லையுமே 10வது டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு. நாளைக்கு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேனே. ஏன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு எப்படி வரப்போகுது, ஓஎம்ஆர் டெஸ்ட்டு, இந்த ஆன்சர் ஷீட்டும் இப்படி உங்களுக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பின்னாடி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எனிவே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டேன். தகவலை நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். நான் உங்கள் கார்த்திக்.